சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். டிசம்பர் 12ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரம் வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடைபெறும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து உங்களை வீடியோ பதிவு சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். 15,000 வாங்குறாரு. 15,000 சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்க பேருண்ணா? விநாயகனா. விநாயகம். எந்த ஊருங்க? குப்பம் நம்பர் 2 குப்பம். ராணிப்பேட்டை மாவட்டம். சூப்பரா பாக்குறதுக்கு அம்சமா ஒரு கடை எடுத்து வந்துருக்கீங்க. ஆமாண்ணா. நான் கொடி கடைண்ணா. இது 4 பல்லு 27,000 சொல்றேண்ணா. 27,000 சொல்றேன். 33 கிலோ ஏடு குட்டி அர்த்தனா. 33 கிலோ வந்துச்சு இந்த ஏடு குட்டி. அதே ஏடு குட்டியே தர. பல்லுண்ணா? 4 பல்லுண்ணா. 4 பல்லு ஆடு. கொடியாடுண்ணா. கொடியாடு கடா. நல்ல அம்சமா இருக்கு பாக்குறதுக்கு. 12 தான். 1 தானே இருக்குது. அப்படிங்களா? ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா. ஃபைனலா வந்தா 25 வந்தா விட்டுறேண்ணா. 25,000 வந்தா விட்டுறேண்ணா. 25,000 ஃபைனல் பண்றாருங்க. ஆனா சிலம்பு அதோட பேரா. யூடியூப் சேனல்ல ஒரு பேர் வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த 2 குட்டி வாங்கிருக்கீங்க? ஆமா. இது கடா குட்டியா பட்ட குட்டியா? கடா குட்டினா. 2 கடா குட்டி. 2 கடா குட்டி. எத்தனை மாசம் குட்டினா? இது 1 மாசத்து குட்டி மேல இருக்குண்ணா. 1 மாசத்துல 2 மாசம் குட்டி. 2 மாசம் குட்டி இருக்கு. ஓகே. எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்கன்னா? இது 5,000 ரூபாய். நான் 2 குட்டி. 5,000. இந்த 2 குட்டி 5,000 வாங்கிருக்கீங்க. 2 கடா குட்டி. வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. இன்னும் வீட்டுல ஆடுலாம் வச்சிருக்கீங்க? இருக்குண்ணா. அப்படிங்களா? ஓகே. இன்னும் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீடு? ஒரு 20 ஆடு இருக்குண்ணா. அப்படிங்களா? ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? வள்ளுமரத்துலேருந்து வரேண்ணா. ஓகே. எந்த மாதிரி ஆடு வளர்க்குறீங்க? ஒரு வெள்ளாடு மட்டும் வளர்க்குறீங்களா? வேற? வெள்ளாடு மட்டும் தான் வளர்க்குறோம். வெள்ளாடு மட்டும் தான் வளர்க்குறீங்க. இப்படி கை வளர்ப்பு வளர்க்குறீங்களா? எப்படி? ஆமாம், கை வளர்ப்பு தானே. எவ்வளோ சொன்னாங்க அவங்க ஃபர்ஸ்ட்? 8,000 ரூபாய் சொன்னாங்கண்ணா. அப்படிங்களா? நீங்கள் 5,000 வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்கு வாங்கிட்டீங்களா? இல்லை? ஆமாம். ஓகே. எவ்வளோ எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு 6 ரூபாயில இருந்தால் வாங்கலான்னு வந்தோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு குட்டி. நன்றிண்ணா. செம்மறி ஆடு. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. 4 செம்மறி ஆடு வாங்கி எடுத்துன்னு வந்திருக்கீங்களாண்ணா? ஆமாண்ணா. வாங்கிட்டு வரீங்க? வாங்கிட்டு வரோம். ஓகே. இது எத்தனை மாதம் குட்டிண்ணா? 4 மாதம் குட்டி இருக்குண்ணா. அது ஒரு 4 மாதம் குட்டி இருக்கும். செம்மறி ஆடு, வளர்ப்பு செம்மறி ஆடு. ஆமாண்ணா. நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா? அவங்க 17,000 ரூபாய் சொன்னாங்கண்ணா. ஜோடி 17? ஆமாம், ஜோடி 17,000 சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது 17 சொன்னாங்க. 5 ரூபாய் பிடிச்சிக்கணும். ஓகே. 17 சொன்னாங்க. 15,000 வாங்கியிருக்கீங்க ஜோடி. ஓகே. திருப்பா இது எல்லாமே கடா தானே? கடா தானே. நெல்லூர் கடா. அதிகமாக ராணிப்பேட்டை சந்தைக்கு நெல்லூர் கடை அதிகமாக வரும்ல? நெல்லூர் வளர்ப்பு குட்டிங்க. ஆமாம், வளர்ப்பு குட்டிங்க. ஜோடி எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா? 15 ரூபாய். 15,000 வாங்கியிருக்கீங்க. இன்னும் எத்தனை மாதம் வளர்த்தா ஆடு நல்லா பெருசாகணும்? இன்னும் 6 மாதம் வளர்க்கணும். ஜோடி 15,000 வாங்கியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. நான் அவங்கள மெஷர் பண்ணி காட்டுறேன். அவங்களுக்கு முட்டியை விட கொஞ்சம் மேலே வருது. ஜோடி 15,000 ஒர்த்தா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுடைய கணிப்பு என்னன்னு சொல்லிட்டு 17 சொல்லியிருக்காங்க. 17,000 சொல்லி 15,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. நான் நீங்கள் எந்த ஊர்னா? நாங்கள் திமிரிண்ணா. திமிரிண்ணா. நீங்கள் வியாபாரியா விவசாயம்? விவசாயி. நீங்கள் வளர்க்குறதுக்கு போகிறீங்க. இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களாண்ணா? வச்சுருக்கோண்ணா. வெள்ளை எத்தனை ஆடு வச்சுருக்கீங்கண்ணா? ஒரு 5-6 ஆடு வச்சுருக்கோம். 5-6 ஆடு வச்சுருக்கீங்க. ஓகே. கை வளர்ப்பு எவ்வளோ? கை வளர்ப்பு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. பிரதர் வணக்கம். ஆமாம். இந்த ஆடு வாங்கியிருக்கீங்க? ஆமாண்ணா. ஓகே. பல்லு வந்து 4 பல்லுண்ணா. 4 பல்லு. சூப்பராக இருக்குது ஆடு பார்க்குறதுக்கு. கெடா எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 17,000 தான். 17,000. 17,000க்கு வாங்கியிருக்கீங்க. 17,000க்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோ சொன்னாங்க அவங்க? 25,000. 25,000 சொன்னாங்க. 25 சொல்லி 17,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,000க்கு வாங்கியிருக்காரு. இப்போ எதுக்காக வாங்கியிருக்கீங்க? என்ன பயன்பாடு? ஆட்டுக்கு பிரீடுக்காகவா? ஆமாண்ணா. இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க? வச்சிருக்கேண்ணா. ஓ, நீங்க வியாபாரியா? இல்லைண்ணா, சம்சாரி தான். சம்சாரி தான். நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டில்? ஒரு 10 ஆடு இருக்குண்ணா. 10 ஆடு இருக்கு. பிரீடு உற்பத்திக்காகவா? ஆமாண்ணா. இன உற்பத்திக்காக வாங்கியிருக்கிறாரு. கெடா 17,000க்கு வாங்கியிருக்கிறாரு. 4 பல்லு. சந்தோஷ எப்போ வந்தா? காலையில் வந்து. சந்தோஷ், நம்ம ஊரு வாங்க போறியா? ரெண்டு வாங்கியிருக்க. ஓகே ஓகே. என்ன மாதிரி ஆடு வாங்கியிருக்க? கெடா வாங்கியிருக்காரு. கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும் வியாபாரம் கூட. அப்படியா? கடை ஞாயிறு, கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு வந்தால் கடை ஞாயிறு சொல்லுவாங்க. அதனால் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க, அதிகமாக செய்ய மாட்டாங்க. அதனால விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது பாருங்க குட்டி. உங்கள் பேர் என்ன? முகமது இர்ஃபானா? ஓகே. இந்த ஆடு எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க காசு? 3,000 கொடுத்து வாங்கினீங்களா? எவ்வளோ சொன்னாங்க அவங்க? 3,500 சொன்னாங்க. நீங்கள் 3,000க்கு வாங்கியிருக்கீங்க. இது எத்தனை மாதம் குட்டினா? இது 3 மாதம் குட்டி. இது 3 மாதம் குட்டி. என்ன பயன்பாட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள்? வளர்க்குறதுக்காக. இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்க மாதிரி. ஒரே ஆடு இருக்கு. போன வாரம் வந்து பொட்டாடு வாங்கினோம். இப்போ கடை ஆடு வாங்கியிருக்கோம். அதுக்கு துணையா. ஓகே. 3,000க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. சூப்பராக இருக்குது பாருங்க ஆடு பார்க்கறதுக்கு. கெடா. பிரதர் வணக்கம். இந்த கெடா விற்க போறீங்களா வாங்கிட்டீங்களா? விற்க போறீங்க. எவ்வளோ விலை சொல்றீங்க? 19,000 சொல்கிறேன். 19,000. 19,000 சொல்றீங்க. பல்லு வந்து 4 பல்லு. 4 பல்லு கெடா. சூப்பராக இருக்கு பாருங்க, அம்சமாக பார்க்கறதுக்கு. 19,000 சொல்றாரு. எத்தனை கிலோ வரும் தோராயமா? தோராயமா எத்தனை கேஜி வரும்? 25 வரும். 25 கிலோ வரும். ஃபைனலாக எவ்வளோ சொல்கிறீங்க ரேட்டு? ஃபைனல் ப்ரைஸ் 18 வந்தால் கொடுத்துருவோம். 18,000 சொல்கிறாரு. 18,000 சொல்கிறாரு. 25 கிலோ வருமா? நல்ல அமைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் எந்த ஊருங்க? வேலூர்லேருந்து வரீங்க. நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களா? விவசாயி தான். இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களா? இன்னும் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க வீட்டில்? ஒரு 50 ஆடு இருக்குது. 50 ஆடு இருக்கா? வளர்ப்பாடெல்லாம் இருக்கு. ஓகே. உங்களை கான்டாக்ட் பண்ணால் வந்து வாங்கிக்கலாமா? ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. 807270878789. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட பேசி வாட்ஸ்அப் கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார். நீங்கள் நேராக கூட போய் வாங்கலாம். நல்ல அமைப்பாக இருக்க பாருங்க பார்க்குறதுக்கு. என்ன ரக ஆடெல்லாம் வச்சுருக்கீங்கண்ணா வீட்டில்? நாட்டு ஆடு தான். நாட்டு ஆடு இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான். நன்றிண்ணா. டிசம்பர் 12ஆம் தேதி கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆடும் நிறைய சேர்ந்துருக்கு. ராணிப்பேட்டை சந்தையில் காலையில் 6 மணிக்கெல்லாம் சுட சுட பிரியாணி கிடைக்கும். நீங்கள் ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா 2 கடை இருக்கும். இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் தான். பிரியாணி பாருங்க,
என்ன சொல்லுங்கண்ணா கடையோட பேரு? ஆம்பூர் தம் பிரியாணி ஹெச்கேஜிஎன். ஓ நான் 10 வருஷமா கடை வச்சுக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க நம்ம கடையில் எப்படி இருக்கேன்ட்டு. இல்லை நம்ம கடை நல்லா ஃபேமஸ் போடும். எவ்வளோங்க பிரியாணி? முத்துக்கடை, ராணிப்பேட்டை, வேலூர். எவ்வளோ? 80 rupees சார். அடைப்பு வளர்ப்பு செம்மறி ஆடு. தம்பி வணக்கம். ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கீங்க. இது என்ன ரக ஆடு இது? இது குண்டூர் ஆடு. ஓ கடைக்குட்டியா பட்டைக்குட்டிங்களா? பொட்டைக்குட்டி. பொட்டைக்குட்டி. எத்தனை மாச குட்டி இது? ஒரு 10 நாள் குட்டி இருக்கும். 10 நாள் குட்டி. எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க? 2000 கொடுத்தாங்க. 2000. எவ்வளோ சொன்னாங்க அவங்க? 3000 சொன்னாங்க. 3000 சொன்னாங்க. 3000 சொல்லி 2000க்கு வாங்கியிருக்கீங்க. ஒரு 10 நாள் குட்டி. இப்போ எதுக்காக வாங்கியிருக்கீங்க? வளர்க்குறதுக்கு. இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்களா? இப்போ ஆட்டு கூட வச்சு வளர்ப்பீங்களா? அதை எப்படி? பாட்டில் பால் தான், பெரிய பாட்டில். ஓகே ஓகே கொஞ்சம் ஓகேம்மா, தேங்க்யூ. பிரதர் வணக்கம். வணக்கண்ணா. இது குட்டி வாங்கியிருக்கீங்க, செம்மறி குட்டி. இது என்ன ரக குட்டி இது? அது குண்டூர் குட்டிண்ணா. அப்படிங்களா? கடை குட்டியா பட்டை குட்டியா? அது பொட்டைக்குட்டிண்ணா. அப்படிங்களா? எத்தனை நாள் குட்டி இருக்கும் அது? இதுண்ணா ஒரு 20 நாள் குட்டி இருக்குண்ணா. 15-20 நாள் குட்டி இருக்கும். எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க? 2 சொன்னாங்கண்ணா. 2 ரூபாய்க்கு வாங்கணும். 2000க்கு வாங்கியிருக்கீங்க. எதுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்கு. வளர்க்கறதுக்கு ஒரு ஆசைப்பட்டாருன்னு வாங்கணும்ண்ணா. அப்படிங்களா? இது தனியா வளர்க்க போறீங்களா? இது கூட தனியா வளர்க்க போறீங்க. ஓகே. இது அனுபவம் இருக்கா இதுக்கு முன்னாடி வளர்த்து? வளர்க்குறது ஆட்டுக்காரர் தான் நாங்களா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சோழிங்கண்ணா. சோழிங்கூர்ல இருந்து வரீங்க. நல்லா இருக்கு, சூப்பரா. நன்றி நன்றி. வணக்கம்மா. பரவாயில்ல, சந்தனிக்கு சூடுதான். செம்மறி கெடா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஐயா வணக்கம். உங்க பேர் எந்த ஊருங்க? குன்னத்தூர். குன்னத்தூர். தரமா ஒரு கடை எடுத்து வந்திருக்கீங்க, செம்மறி கடை. எவ்வளவு விலை சொல்றீங்க? 24. 24,000 சொல்றீங்க. பல்லு ஐயா? பல்லுல எல்லாம் கடை தான். எல்லாம் கடை. 24,000 சொல்றீங்க. லாஸ்டா எவ்வளவு சொல்றீங்க ஃபைனலா? ஆட்டுக்கார அலிபேல் அது பேர். என்னங்க ஐயா? ஆட்டுக்கார அலிபேல் பேர். ஓ அலமேலா? ஆமா. ஆட்டுக்கார அலமேலா. ஆமா. பல்லு வந்து வைக்கல. 2 பல்லு இருக்கும். 23 கேக்குறாங்க. நீங்க 24,500 நிக்கிறீங்களா? 23,000 கேக்குறாங்க. 24,500 ஃபைனல் பண்றாரு. எத்தனை கிலோ வரும்னா அது? அது ஒரு 25 கிலோ வரும். ஒரு 25 கிலோ வருமா? 30. ஆடு பேர் வந்து ஆட்டுக்கார அலமேலுன்னு சொல்றாரு.
ஆடி இடம் வராது. அவர் 9,000 கேட்கிறாரு. 20 கிலோ 30 கிலோ வந்து